ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த வாக்கினை நீ நிச்சயமாக தவறவிடாமல் கேட்க வேண்டும். அலட்சியம் செய்து விட்டுவிடாதே. உன்னிடத்தில் சில அறிகுறிகளையெல்லாம் நான் சொல்லப் போகின்றேன். அது என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டு மன உளைச்சலில் இருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய வீட்டில் அம்மா சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய பொருளாதார தேவைகள், பண கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகாலட்சுமி தேவியின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துவிட முடியாது. இந்த உலகத்தில் செல்வம், செழிப்பு மற்றும் மன நிம்மதி நிலைக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் முக்கியமாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகளை செய்தும், விரதங்களை இருந்தும், எத்தனையோ வேண்டுதல்களை வைத்தும் வழிபாடுகள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் இதுவெல்லாம் பலிப்பது இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சில அறிகுறிகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அப்படியே விட்டுவிடுகின்றார்கள். அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர்கள் இல்லத்திலே செல்வம் தங்குவது இல்லை. மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வது இல்லை. உன்னுடைய இல்லத்தில் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கின்றதா? உன் வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்கின்றாரா இல்லையா? ஒருவேளை அவர்கள் உன் இல்லத்தில் இல்லை என்றால் அவர்களை எப்படி வரவழைக்க வேண்டும்? அவர்களை எப்படி உன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்க வைக்க வேண்டும்? செல்வங்களை எல்லாம் எப்படி ஈர்ப்பது? உன்னுடைய பண கஷ்டங்களை எல்லாம் உடனடியாக எப்படி தீர்ப்பது? இதையெல்லாம் உனக்கு இந்த அம்மா நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். மகாலட்சுமி தாயார் எல்லோருக்கும் பொதுவானவர்தான். இருந்தாலும் அவர் ஒரு வீட்டிற்குள் வரும்பொழுது சில தனிப்பட்ட அறிகுறிகளை எல்லாம் முன்னதாகவே அறிவித்து விடுகின்றார்கள். அதை அறிந்து கொள்வதற்கு பல பேரால் சில சூட்சமங்கள் எல்லாம் தெரியாமல் போய்விடுகின்றது. இதனை நீ நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, மகாலட்சுமி தேவியின் அருளை பெற வேண்டுமானால் சில முக்கியமான வழிமுறைகளை எல்லாம் நீ பின்பற்ற வேண்டும். அவற்றை சரியாக பின்பற்றி நீ வழிபட்டு விட்டாயானால் மகாலட்சுமி தேவியின் அன்பையும் அருளையும் நீ நிச்சயமாக பெற்று விடுவாய். அவர்கள் உன் வீட்டில் வந்து வாசம் செய்வார்கள். அதற்கு என்னவெல்லாம் நீ செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய வீடானது எப்பொழுதும் சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். நீ நாள்தோறும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய தர்மத்தையோ தானத்தையோ செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, லட்சுமி தேவியின் அருளை கவரும் வகையில் உன்னுடைய வீடானது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக அமைதியான சூழலில் இருக்க வேண்டும். வீட்டில் புத்துணர்வு தரக்கூடிய வாசனைகளால் நீ நிரம்பி இருக்க வேண்டும். அது மலர்களாகவோ அல்லது துளசி, ஏலக்காய் போன்ற வாசனைகளோடவோ மற்றும் ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற நேர்மறையான விஷயங்களை நீ நாள்தோறும் செய்ய வேண்டும். அதோடு உன் வீட்டில் மங்களகரமான இசையும் தெய்வீகமான பாடல்களையும் நீ ஒலிக்க செய்ய வேண்டும்.
நீ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொண்டு உண்மையான பக்தியை செலுத்தினாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பண கஷ்டங்களும் சங்கடங்களும் வராது. யாருடைய வீட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் மரியாதை தருகின்றார்களோ அங்கேதான் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாள். அவர்களது வருகைக்கு முன் இல்லத்தில் இருப்பவர்கள் ஒருவித புத்துணர்ச்சி உண்டாகும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வீட்டில் லட்சுமி தேவி வசிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு முன் சில அறிகுறிகளையும் குறிப்புகளையும் தெய்வம் கொடுக்கத்தான் செய்கின்றது. இந்த அறிகுறிகளும் குறிப்புகளும் உன்னுடைய வீட்டில் தென்படுகின்றது என்றால் நிச்சயமாக லட்சுமி தேவி உன்னுடைய வீட்டிற்கு வரப்போகின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, முதல் அறிகுறி, உன்னுடைய இல்லத்தில் தேனீ ஒரு கூட்டை கட்டினால் அது மகாலட்சுமி தேவி வீட்டிற்கு வருவதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும். அதனால் சில காலம் கழித்து உன்னுடைய பொருளாதார நிலை மேம்படும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இரண்டாவது அறிகுறி, பசுவினை பசுங்கன்றோடு பார்த்தால் மிக மிக நல்லது. பசுவானது லட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுகின்றது அல்லவா? நீ செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு பசுவை பார்த்தால் கூட அது உனக்கு நல்ல அறிகுறி என்பதனை மறந்துவிடக் கூடாது. உன் வீட்டில் நீ பசுவினை வளர்த்தால் அது உனக்கு மன நிம்மதியையும் செல்வ வளத்தையும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். மூன்றாவதாக, புறாவை தவிர மற்ற பறவைகள் ஏதேனும் உங்கள் வீட்டில் கூடுகளை கட்டினால் அல்லது பறவை முட்டையிட்டால் அது மிகவும் புண்ணியமாகும். உன் வீட்டில் பறவைகள் கூடு கட்டினால் அதை அகற்றக்கூடாது. ஏனென்றால் அது உன் இல்லத்திற்குள் நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது மற்றும் உன்னுடைய வருமான ஆதாரங்களை அதிகமாக்கி தரக்கூடியது. உன் வீட்டில் பறவை கூடு கட்டி அதில் முட்டையிட்டால் அது உன் வீட்டில் குழந்தை பிறக்கும் என்பதனை உணர்த்துகின்றது. சாதாரணமாக ஒரு குருவி உன் வீட்டில் பால்கனியிலோ அல்லது ஜன்னலிலோ கூடு கட்டினால் அது நல்ல அறிகுறியாகும். மகாலட்சுமி அருள் அதன் கைகளிலிருந்து வருவதாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் உனக்கு எதிர்பாராத வகையில் பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றொரு அறிகுறி என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டில் கருப்பு எறும்புகளின் கூட்டத்தை பார்ப்பது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் கருப்பு எறும்புகள் அவ்வளவு நன்மையான விஷயம். கருப்பு எறும்புகளின் கூட்டத்தை நீ கண்டால் அவர்களுக்கு நீ தீங்கு செய்ய வேண்டும். மாறாக மாவு அல்லது சர்க்கரை போன்றவற்றை சாப்பிடக் கொடு. கருப்பு எறும்புகளின் கூட்டம் மகாலட்சுமி தேவியின் மீது அன்பினை கொண்டது மற்றும் ஆசீர்வாதங்களை கொண்டது. இதெல்லாம் உன்னுடைய வீட்டில் இருக்கின்றதா என்று நீ சோதித்து பார்க்க வேண்டும். அதோடு என் தங்கமே, 3 பல்லிகள் ஒன்றாக இருக்கின்றதை கண்டால் அதுவும் மிக மங்களகரமானதாக கருதப்படுகின்றது. குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு 3 பல்லிகள் ஒன்றாக இருந்தால் அது மகாலட்சுமி தேவியின் வருகையை உனக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறி என்பதனை நீ புரிந்து கொள். உன் வீட்டில் உள்ள படுக்கை அறையில் 3 பல்லிகள் இருந்தால் அது விரைவிலேயே உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவதற்கான அறிகுறி என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குறிப்பு என்றும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ சக்தி உள்ள வீடுகளில் பல்லி சத்தமானதா கேட்டுக்கொண்டே இருக்கும். பல்லிகள் சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசீர்வதிப்பதாக அர்த்தம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நிலைவாசலிலோ அல்லது பூஜை அறையிலே சத்தம்